அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 6ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. திரையோதசி திதி மத்தியானம் 2:40 வரை, அதற்கு மேல் சதுர்த்தசி திதி. ரேவதி நட்சத்திரம் மாலை 5:43 வரை, அதற்கு மேல் அஸ்வினி நட்சத்திரம். ராகுகாலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை. நல்ல நேரம் காலை 9:30 10 வரை, சாயங்காலம் 4:30 5 வரை. இந்த சந்திராஷ்டமம் நடக்கிறது சாயங்காலம் 5:43 வரைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்குது. அதற்கு மேல் கன்னியாராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை. தவிர்க்க வேண்டியது பச்சை நிறம். சாப்பிட்டது முள்ளங்கி அல்லது புதினாவை சாப்பிடணும். இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு மனசு கொஞ்சம் அலைபாய்ந்துக்கிட்டு இருக்குது. தைரியம் மொத்தமாக எங்கோ தொலைஞ்சிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையே ஒன்றும் கிடையாது. மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஒன்றும் சீரியஸ் பிரச்சனை கிடையாது. மெடிடேஷன் பண்ணிக்கோங்க, மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. தேட்ஸ் ஆல். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியிருக்கு, சேர மாட்டேங்குது. குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம். அதாவது பேசுகிறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. மன அமைதி கொஞ்சம் குறைவாக இருந்துக்கிட்டு இருக்குது. சுற்றத்தினர் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதை கூட நீங்கள் தான் போய் ஆறுதல் கூடி சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கிறது. மிதுன ராசி. உங்கள் மீதுள்ள நல்ல அபிப்பிராயம் குறைஞ்சிக்கிட்டே போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. அதை எப்படி சரி செய்வதுன்னு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. வீட்டிற்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டுக்கு செல்வது தடைபறிக்கிறதுக்கு காரணம் இல்லாமல் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. தொழில் பரவாயில்ல ரகம்தான், ரொம்ப ஓகோன்னு சொல்கிறபடி இல்லை. அடுத்து கடகராசி. சகோதரருக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துக்கிட்டுருக்கு. நீங்கள் தலையிட்டு அதை தீர்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அலைச்சலும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. புதிய முயற்சியில் ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படி போய்கிட்டு கிடையாதுன்னா மன அமைதி இல்லையா. ஆமாம், குரு பயிற்சி நடந்துடுச்சு இல்லையா. இனிமேல் பண ரொட்டேஷன் ஓரளவு பரவாயில்லாமல் போகும். சிம்மராசி. பணவரவு கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. அதாவது எப்படின்னா, வரும் பணம் வேண்டாத செலவினங்களில் தான் செலவாகுது. வேணுங்கக்கூடிய செலவு விட்டுட்டு வேண்டாத செலவினால செலவாகிட்டு இருக்குது. ஆமாம், அதனால் எப்படின்னா எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு கொள்ள வேண்டியது மாதிரி இருக்கிறீங்க. உத்தியோகத்தில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நண்பர்களையே ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு. உடல் ஆரோக்கியம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பாவோட தொழில் அப்பாவுக்கு நன்றாக நடக்கிறது. கன்னியாராசி. ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு புதன் 2 பாவகிரகங்களோடு சேர்ந்து இருந்து, அதுக்கு முன்ன ஒரு பாவகிரகம் பின்ன ஒரு பாவகிரகம் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையின் கைதி அப்படிங்கிற ஒரு இது சரியானது. இன்னும் சொல்லப்போகிறா இருந்தால் அபிமன்யு சக்கரவியூகத்தில் மாட்டினது மாதிரி எல்லாம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் ரொம்ப நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு ரொம்ப உணர்ந்து எதுவுமே நிதானமாக இருந்தால் அதை அதில் அந்த சிக்கல்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். உதாரணம் கணவன் மனைவி உறவில் கூட கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. வேறு வழி இல்லை, கடவுள்கிட்ட சரண்டர் ஆகுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எப்படின்னா குரு 9ஆம் இடத்துல இருக்கனால அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஸோ கடவுளை மறவாதீர்கள், அவர் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்குவார். மனத்தில் அமைதியாக நடந்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து துளாராசி. வெளிநாட்டு வாய்ப்பு சின்ன சின்ன காரணங்களுக்காக தடைப்பட்டு போகுது. இங்கே தொழிலில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே இந்தியாவில் கணவன் மனைவி உறவில் கூட பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. சுபகாரிய செலவு நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட ஜாஸ்தி போய்கிட்டு இருக்குது. ஐயோ எதுவும் ஷார்ட்டேஜ் வந்துருமோன்னு பயம். ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சமாளிச்சிருப்பீங்க. அடுத்து விருச்சிக ராசி.
உடல்நிலை ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. லாபம் ஓரளவு பரவாயில்லை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு வேலை பார்க்குற பெண் ஸ்டாஃப்னால் பிரச்சனை ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. பணப்பழக்கம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க ரொம்ப ஜாஸ்தி செலவழித்து வைக்கிறாங்க, உஷார். அடுத்து தனுசு ராசி. பழைய வீடு அல்லது பழைய வாகனம்னு ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க. புதிய உத்தியோக முயற்சி இன்னும் வெற்றி பெறவில்லை. நண்பர்களை சந்தித்து கூட ரொம்ப நாளாயிடுச்சு. கணவன் மனைவி உறவு ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பெற்றோர் உடல்நிலை கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. புதுசாக எதையும் கற்றுக்கலாம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கிறதே போதுங்கிற மனநிலையோடு போய்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து மகர ராசி. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன ஒரு இடமாற்றம் வருது. குடும்பத்தினருடன் ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வரலாம்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது. மனம் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு நல்ல காலம் கூடிய விரைவில் வரப்போகிறதுன்னு ஒரு நம்பிக்கை அந்த உற்சாகத்துக்கு காரணம். குழந்தைகள் நடவடிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டம், டென்ஷன் எல்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து கும்பராசி. அந்த குழந்தை இல்லாமல் கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் தாமதம் தான், லேட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது மனசில் காரணம் இல்லாமல் என்னத்தையோ போட்டு குழப்பிக்கிட்டு டீப் ஸ்லீப், அதாவது ஆழ்ந்த தூக்கம்ங்கிறது உங்களுக்கு வரல. காரணம் இல்லாமல் கோபம், டென்ஷன் வருது. உங்கள் பேச்சை தவறாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் சொல்கிறது ஒன்று நினச்சிட்டு சொல்கிறீங்க, அவங்க மற்றது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அதனால் பேச்சை குறைச்சிக்கிட்டது ரொம்ப நல்லது. அடுத்து மீனராசி. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. வாகன ரிப்பேர் வருது. அம்மாவோட உடலில் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு இஷ்டம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க வியாபாரத்தை புதிய வழியில் செஞ்சு டெவலப் பண்ணணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறீங்க. குடும்பத்தில் மங்களகாரியம் நடக்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு நன்மையை தரும். நண்பர்களே, இத்துடன் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சி நிறைவு வருகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.